ஆண்டாள் சொல்லுகிறாள், சோறை போட்டு நெய்யை போட்டு மூடணும். இப்ப நெய்யை எப்படி தெரிக்கிறான், நெய் நெய். அந்த சோறை பிசைஞ்சு சாப்பிடுகிற பொழுது முழங்கை வழிவார ஒழுகணும் நெய். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் எம்பாவைன்னு பாடுறா. எப்படி அனுபவிச்சிருக்கா பார். கூடியிருந்து சாப்பிடும் பொழுது நெஞ்சம் குளிர்ந்து விடும். இப்போ கதவை சாத்திட்டு சாப்பிடுறான். சரி, இன்னைக்கு எங்க அண்ணா வந்து சென்னையில இருந்து பொண்ணு எடுத்து செவல்பட்டிக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அவளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டியில் சீரகம் எது சோம்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதே சட்ட சிக்கலான ஒரு விஷயம். ஆனாலும் பாருங்க, அத்தானுக்கு சமைச்சு போடணும்னு அம்பிட்டு ஒரு ஆசை. அப்படியே அரைச்சி கலக்கி ஒரு ரசத்தை வச்சுட்டு எங்கள் அண்ணன் முன்னாடி வச்சுட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டே நின்னான். என்ன சொல்ல போறாரோ என்ன சொல்ல போறாரோன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அண்ணன் அந்த ரசத்தை ஊற்றி குடிச்சிட்டு, படித்த பொண்டாட்டி அரைச்சி வச்ச ரசம் அடுத்த ஒரு வரைக்கும் மணமணக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அண்ணன் சொன்னோன்னு எங்கள் அண்ணி முகத்தை பார்க்கணும். சார், சங்கர் பட கிராஃபிக்ஸில் மட்டும்தான் உடம்பெல்லாம் பூ பூக்குமா? புருஷங்காரன் சமைச்ச சமையலுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் உடம்பெல்லாம் பூ பூக்கும் சார். ஒரு காலகட்டத்திலலாம் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுன்னு ஃபிகருங்களா இருக்கும். ஆனால் இன்னைக்கு போய் பாருங்க, அந்த குடும்பத்தில் வெறும் சுகருங்களா சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ணி ரசம் வச்சாங்களாம், கையை பிசைஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன் பிசைஞ்சாங்கன்னா, நாம் வச்சது ரசமா விஷமானு அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கு சூழல் அப்படி போய்கிட்டு இருக்குங்க நடுவர் அவர்களே. எங்கள் அக்கா இருக்காங்க நடுவர் அவர்களே, பால் பணியாரம் செஞ்சாங்கன்னா 7 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அது பாலும் பணியாரமும் சேரத்துக்கே 7 நாள் ஆகும். கேட்டால் டபுள் PhD படிச்சிருக்காது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை வேணாலும் இழக்கலாங்க, வீட்டு சாப்பாட்டை இழக்கக்கூடாது. அதாவது ஒரு வீட்டில் சமையல் இருந்தால் தான் அதுக்கு பேர் வீடு, இல்லைன்னா அதுக்கு பேர் லாட்ஜுன்னு பேர். நீங்க உணவு எப்போது அழகாக இருக்கும் என்றால், சமைக்கிறவள் சந்தோஷமான மனநிலையில் சமைத்தால் தான் உணவு அழகாக இருக்கும். என் மனைவி வந்து முதல்ல கல்யாணம் பண்ணணும் என்கிட்ட கேட்டா, உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? என்ன ரெண்டாவது பண்ணிருக்கீங்களா? உப்மா பிடிக்கும் அப்படின்னு. அவ்வளவுதான். காலையில் அரிசி உப்மா செஞ்சிருந்தா, சாப்பிட்டேன், நல்லா இருக்குடின்னு. மதியானம் டிஃபன் கேரியர் கொடுத்தா, டிஃபனை பிரிக்கிற ரவா உப்மா. ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்றீங்களா டிஃபன்னா? சாப்பிட்லான்ட்டு. என்னடானா கோதுமை ரவா உப்மா. டிக்டாக்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த மாமிலாம் 45 வயசு 55 வயசு மாமிலாம் மேக்கப் பண்ணிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஒரு 35,000 பேர் பார்த்துருக்கான். அதை நான் திருவந்திரத்தை பேசி யூடியூப்ல விடுறேன், ஒரு 5 பேரை கூட பார்க்கலீங்க. 5 பேரை கூட பார்க்கல. டாக்டர் சொன்னார், ஃப்ரிட்ஜு. ஒரு நாள் என் மனைவி இட்லி எடுத்து துடைச்சிட்டு வைக்கிறா. ஏன் இட்லியை துடைக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, வச்சு 20 நாள் ஆச்சுன்னா. கிட்டத்தட்ட வெள்ளி விழாகண்ட இட்லி என்று நான் சொன்னேன். அதனால் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் சமையலை தவிர்த்து விட்டு வாழ்க்கை நாம் சிந்திக்க முடியாது.